ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஹர ஹர நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா. आंजनेय स्वामी की जय. सद्गुरु सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषौणक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஏற்கனவே நாம் துருவ சரித்திரத்தை பார்த்தோம். அந்த துருவ சரித்திரத்தை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. ஆனால் துருவ சரித்திரம் மட்டும் இப்போ ஃபுல்லாக சொல்லிட்டோமான்னு கேட்டால் ஃபுல்லாக சொல்லலை. ஏதோ கொஞ்சம் சாரமாக சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். துருவ சரித்திரத்தில் பார்த்தா தபப்பிரபாவசிய, அதாவது சுனிதினுடைய தபசு பிரபாவத்தினால்தான் துருவன் துருவலோகத்தை அடைந்தார் அப்படின்னு நாரதர் பிரச்சேதசர்களுடைய சத்திரயாகத்தில் சொல்கிறார், கதை சொல்கிறார். துருவனுடைய கதையை சொல்கிறார், தன் சிஷ்யனுடைய கதையை குருநாதர் சொல்கிறார். அதாவது முக்கியமாக புரிஞ்சுக்கணும், சுருச்சியானவள் ஒரு கணவனுக்கு மனைவி பயந்து போனால் தப்பு இல்லை. ஆனால் ஒரு கணவனானவன் மனைவி பார்த்து பயப்படக்கூடாது. சுருச்சிக்கு பயந்தான் உத்தானபாதன். அது ஒரு பாதிவிருத்தியத்துக்கு ஒரு மாற்று குறைச்சல் தான் அது. அதனால்தான் அவள் வார்த்தை பழிக்கலை. என்ன பழிக்கலை? நீ என் வயிற்றில் பிறந்தா தான் நீ அப்பா மடிமலை ஏறத்துக்கு உரிமையானவன், இல்லைன்னா கிடையாது. இந்த சிம்மாசனத்துக்கு ஏறத்துக்கு நீ தகுதி உள்ளவன் கிடையாது அப்படின்னு சொன்னா இல்லையா, அது பழிக்கலை. சுருச்சியம்மா சொன்னது பழிக்கலை. ஏன்னா நாரதுடைய வாக்கு சத்தியம். சுனிதனுடைய தப பிரபாவத்தினால்தான் அவன் அந்த உத்தம நிலை, அந்த மகா பதிவிரதைகளுடைய வாக்கு தான் பழிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார். நாரத சொல்கிறார். அது எங்கே சொல்கிறாரு பார்க்கலாம். ஆனால் என்னதான் தாய் தான் தூண்டி விட்டா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாரதர் தன்னுடைய உபதேசத்தினால் தானே துருவனும் துருவ பதவி அடைந்தான். அது யோசிக்கணும். நாரதர் சொல்கிறார் இல்லையா, நூனம் சுனிதேகி பதி தேவதாயாக தபப்பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம். அப்போது நூனம் நிச்சயமாக
சுனிதே பதிதேவதாயாக தபக பிரபாவஸ்ய சுதஸ்யதாம் கதி. அவளுடைய தபசு பிரபாவத்தினால தன் புத்திரனாகிய துருவனானவன் உத்தம கதி அடைந்தான். அப்போது சுனிதி வார்த்தை தான் பழிச்சது அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறார். நூனம் சுனிதேகே பதிதேவதாயா, கணவனையே தெய்வமாக கொண்டவளாக இருப்பதனால்தான் கணவன் என்ன சொல்கிறாரோ உத்தரவிறாரோ அப்படியே நான் ஒதுக்கப்பட்டவளாக இருக்க சொல்கிறேன். ஒதுக்கப்பட்டவளாகவே இருக்கிறேன். நான் சுரிச்சி இடத்துல மல்லு கட்டின்னு போய் சண்டைக்கு போக மாட்டேன். என்னை கணவன் என்னை அப்படி ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாரு. என்னை வேலைக்காரியாக கூட சேர்த்துக்க விருப்பம் இல்லை. சரி பரவாயில்ல, நான் வேலைக்காரியாக கூட இருக்க தகுதி இல்லாதவ அப்படின்னு நான் ஒதுங்கியே இருக்கிறேனே, இதில் என்ன குறைஞ்சி போயிடும் அப்படின்னு அவள் அப்படியே ஒரு பதிவிரத்திய தர்மத்தை அப்படி அனுஷ்டிக்கிறாள். கணவன் பேச்சு மீறக்கூடாது. கணவனுக்கு இவள் பயந்திருந்தான். ஆனால் சுரிச்சி இடத்துல கணவன் பயந்திருந்தான். அப்போ சுரிச்சியினுடைய கோபத்துக்கு ஆட்படக்கூடாதுன்னு நாப்பியானந்தத்தை துருவனை மடியில் ஏற்றி உட்கார வச்சிக்கல. ஆனால் உத்தமனை கொஞ்சம், ஆனால் உள்ளுக்குள்ளே பாசம் இருக்குது உத்தானபாதனுக்கு துருவன் மேலே. ஆனால் சுரிச்சிக்கு பயந்துன்னு இருந்தான். அப்போ சுரிச்சியானவள் உடைய வார்த்தை ஒன்று கூட பழிக்கல. ஏன்னா எப்போ கணவனையே தன் காலில் போட்டு மிதிக்கணும், அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுடைய வார்த்தை பழிக்காது. கணவனை மீறணும்னு நினைக்கிறவங்களுடைய அவள் எப்படியாப்பட்டவனா இருக்கட்டும், அவளுடைய வார்த்தை பழிக்காது. அவள் கோபப்படலாம், தாவப்படலாம், சபிக்கலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம், அவங்களுடைய வார்த்தை பழிக்காது. அப்போ சுரிச்சியினுடைய வார்த்தை பழிக்கலை. உத்தமன் மாதிரி நீ ஆசனத்தை அப்பா மடி மேலே ஏறி உட்காரணும்னா என் வயிற்றில் பிறந்தாதானே, அதுவும் நடக்கலை. அவள் வயிற்றுலையும் பிறக்கல துருவன். அதே சமயத்தில் என்ன பண்ணா, அடைய முடியாது அப்பா மடி மேலே ஏறத்துக்கு ஒன்று இந்த ஜென்மத்தில், அதாவது நல்லா செத்து போய் அடுத்த பிறவில் என் வயிற்றில் பிறந்தாதான் அடையணும். இவன் சாகவும் சாவலை. ஃபஸ்ட்டு துருவன் துருவனை நித்திய பதவி நித்தியமாகவும் இருந்துட்டான். அதே சமயத்தில் இவன் சாகவும் சாகலை, அவள் வயிற்றுலையும் பிறக்கலை. இவன் சொன்னது ஒன்றுமே நடக்கலை, சுரிச்சி சொன்னது. அதே சமயத்தில் சிம்மாசனம் கிடைக்காதுன்னு சொன்னா இல்லையா, அதுவும் நடக்கலை. சிம்மாசனம் கிடைச்சிடுச்சு. அதே சமயம் சொன்ன மாதிரி வயிற்றில் பிறக்கலை, சுரிச்ச வயிற்றில் பிறக்கலை. அதே சமயத்தில் சிம்மாசனமும் கிடைச்சிட்டு. அதே சமயத்தில் அவன் மறிக்கலை, அவனுக்கு முன்னாடி உத்தமன் மறிச்சிட்டான். அவளுடைய பிள்ளை மறிச்சிட்டான். உத்தமன் யக்ஷர்களால் கொல்லப்பட்டான். இவளும் இறந்து விட்டாள். அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணவ சுரிச்சி தான். தான் என்னவோ 1000 கால வருஷம் வாழற மாதிரி துருவன் செத்து அப்போ மறுபிறப்பு எடுத்து அப்புறமா இவ வயிற்றில் பிறந்து அப்புறமா தான் அப்பா முடியும். அது வரைக்கும் இவ இருப்பாள் உயிரோட. ஆனால் உத்தமியாகிய சுனிதியானவள் பரதுக்க தஸ்தத்து, பிறர்க்கு துக்கத்தை விளைவிப்பவர்கள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவள் சபிக்கலை, எதுவும் பண்ணல. ஆனால் நீ அமங்கலத்தை மனசாலே நினைக்காத. அவள் அமங்கலத்தை நினைக்கல மனசில். அப்படி யாருன்னா நமக்கு துன்பத்தை விளைவிக்கிறாங்க, அதை பலனை அவங்க அனுபவிச்சும் போகிறாங்க அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு தான் சொல்லிட்டான். ஆனால் அவள் வார்த்தை சிம்பிளாக சொன்னாலும் அந்த வார்த்தை பழிச்சது. என்னென்னா, உத்தமன் ராஜ்யத்தால் உத்தமன் இறந்து விட்டான், யக்ஷர்களால் கொல்லப்பட்டான். ஆனால் சுரிச்சியானவள் காட்டுத்தீயில் தன் பிள்ளையை தேடின்னு போனவ காட்டுத்தீயினால் வெந்து மடிந்தாள். அப்போது பிறருக்கு துக்கத்தை விளைவிப்பவர்கள் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சுனிதி அம்மா சொன்னான். அவள் சபிக்கலை, அது பொதுவாக சொன்னாள். யார் துன்பத்தை விளைவிக்கிறாங்களோ அந்த பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம தீங்கு, அவங்கன்னா நம்மளுக்கு தீங்கு நினைக்கிட்டோம், நாம் அவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னான் சுனிதி. வார்த்தையை படித்து பாருங்கள். மா அமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா ஸ்லோகம் மறந்து போச்சு. அந்த அம்மா சொன்ன வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஏன்னா பாகவதமே ஒரு வேதம்.
இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சொல்கிறேன். மா அமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா புங்தே ஜனோ. ஜனோன்னு பொதுவாக ஜனங்களை சொல்கிறா. ஜனம்னா பொதுவான ஜனங்களை சொல்கிறா. யாரோ புங்தே அனுபவிப்பார்கள். யாருன்னா பர துக்கதஸ்தத்து, பிறருக்கு துக்கத்தை விளைவிப்பார்கள், அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள். இது சொல்கிறா இந்த அம்மா. இது பொதுவாக ஜனங்களை சொல்கிறா, பொதுவான வார்த்தை. சுரிச்சு இங்கே சபிக்கலை, எதுவுமே சொல்லலை. பிறகு தீங்கு விளைவிப்பவங்க அதை பலனை அவங்க அனுபவிச்சும் போகிறாங்க. யாரெல்லாம் அப்படி பண்ணுறாங்களோ அப்படி அவங்களாம் மொத்தமாக சொல்கிறான். யாரெல்லாம் பிறகு தீங்கு விளைவிக்கிறாங்களோ அவங்களாம் அந்த பலனை அனுபவிப்பாங்க. புரியுதா? ஆனால் நீ அமங்கலத்தை மனதாலும் நினைக்காதே. பிறர்க்கு மா அமங்கலம் தாத குழந்தாய் பரேஷு மம்ஸ்தா, பிறர்க்கு அமங்கலத்தை நினைக்காதே. மா அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். மா அமங்கலம், அமங்கலத்தை இல்லை, அதாவது நினைக்காதே. மம்ஸ்தா நினைக்காதே அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். இது தான் புத்திசாலித்தனம். அப்போது இவளுடைய தபப்பிரபாவசிய சுனிதேகே நூனம். இப்போ பதிதேவதாய கணவனை தெய்வமாக வழிபட்ட அவளுடைய பிரபாவம் பாருங்கள். அவளுடைய வார்த்தை அப்படியே பழிக்குது பாருங்கள். அதே சமயத்தில் பிறருக்கு தீங்க மனசால நினைக்காதவள் அவள். அதனால்தான் தன்னை ஒதுக்கப்பட்டால் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சுரிச்சி இடத்துல சண்டை போடணும், கோவிச்சணும். இல்லை உத்தான பாதத்தை போய் மல்லு கட்டி நின்றுணும், சண்டை போடணும். இல்லை, ஒதுக்கப்பட்டவளாகவே வந்து விட்டாள். அப்படி வினயமுடையவளாக நீதிப்படி வாழ்ந்தாள். அதனால்தான் அவளுக்கு சுனிதின்னு பேர். இவ ருச்சிப்படி வாழ்ந்தவ சுருச்சி. அதுக்கு வசப்படக்கூடாது. யார் உத்தான பாதம் வசப்பட்டான். தங்களுக்கு மனசில் ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டவ சுருச்சி. ஆனால் நீதியை தவிர வேறு எதையும் கடைப்பிடிக்காதவ சுனிதி. யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தபசு பிரபாவம் வேலை செய்யும். அதே சமயத்தில் கணவனையே தெய்வமாக வணங்கி பகவானையே ஆராதித்தால் அதோக்ஷஜ பாதபத்னம், அதுதான் ஒரே வழி. அப்போ நமக்கெல்லாம் கடவுளின் குழந்தைகள் நாமலாம். அந்த பகவானையே ஆராதிக்க தான் அவள் சொல்லி கொடுக்குறாளே தவிர வா பஞ்சாயத்து வைக்கலாம், என்னன்னு நீ நியாயம் கேட்டுடலாம், ஊருக்கு ராஜாவாக இருக்கலாம் அவர். ஆனால் மக்களுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சண்டைக்கு மல்லு கட்டின்னு போகல அந்த அம்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இவ விளையாட்டாக பொதுவாக சொன்னால் கூட அந்த வார்த்தை துக்கத்தை விளைவிச்ச சுருச்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அவள் கடைசியில் மரணம் அடைந்தாள். உத்தமனான அவன் புள்ள ராஜ்யத்தில் ஆளுவான் அப்படின்னு சொன்னான் இல்லையா. சுருச்சினுடைய வார்த்தை பொய்யாச்சு, சுனிதினுடைய வார்த்தை நிறைவேறிச்சு. என்னென்னா உத்தமன் மடிஞ்சிட்டான், துருவன் அந்த இடத்த அடைஞ்சான். உத்தமோ எதா, உத்தமன் அடைஞ்ச இடத்த நீ அடையணும்னு ஆசைப்பட்டனா நீ அதோக்ஷஜனை ஆராதைய அதோக்ஷஜ பாதபத்வம் எதிச்சசே அத்தியாசனோ உத்தமோ எதா. அவன் என்ன சொன்னா, உத்தமனை நீக்கிட்டு நீ போய் அந்த இடத்துல உட்காரணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லலை. உத்தமன் போல, உத்தமன் அப்பா மடி மேலே யாரோட அதே மாதிரி அந்த இடத்த அந்த சிம்மாசனத்தில் உனக்கும் இடம் வேணும்னா உத்தமன் போல அப்படின்னு தான் சொன்னான். யார்? சுனிதி. நீ ஆராதைய அதோக்ஷஜ அவன் திருவடி கமலங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு தான் சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கவலைப்படாத, உத்தமன் அழிஞ்சிடுவான், நீ தான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லலை. யார்? சுனிதி அம்மா. என்ன பண்ண அதோ எதா அவனை மாதிரி நீயும் அந்த சிம்மாசனத்துக்கு தகுதியுடையவனாக ஆவாய். அப்போது உத்தமனை குறைக்கலை, உத்தமன் அழியணும்னு சொல்ல எதுவுமே சொல்லலை. ஆகும் உத்தமன் போல நீயும் சமமான ஆசனத்தை அடைவாய் அப்படின்னு சொன்னான் யார்? சுனிதி அம்மா. ஆனால் கதையே வேறு மாதிரி மாறி போச்சு. என்னென்னா பரதுக்கத்தை சொன்னால் இல்லையா, பிற துக்கத்தை விளைவிப்பான், அது பல நாடு வைப்பான். அவள் வார்த்தை பழிச்சிட்டோம். அப்போ பிறகு துக்கத்தை விளைவிச்ச உத்தமனுக்கோ அவனுடைய கட்சியில் உத்தமன் ஆளில் பாருங்கள், சுருச்சியும் உயிரோடு இல்லை, போயிட்டான், காட்டுத்தே இல்லை. அப்போ என்னென்னா கணவனையே பதிதேவதாயா, இங்கே பதிவிரதான்னு ஒரு வார்த்தை போட்டுடலாம், அப்படி போடாமல் விரிவாக சொல்கிறார் நாரதர். பதியையே தெய்வமாக வழிபடுறதனுடைய பிரபாவம், அந்த தபப்பிரபாவசிய அப்படின்னு பதம் போடுறார். அதுதான் தபஸாம். கணவனுடைய வார்த்தையை மீறாமல் அவள் என்னை ஒதுக்கி வச்சான்,
எனக்கு இடம் இல்லை, இன்னொருத்தி வச்சுன்னு இருக்கான் அப்படிலாம் சொல்கிறாங்களே சில பேர். அப்போ 2வது மனைவி இடத்துல பாசம் காட்டுறான், என்னிடத்துல பாசம் காட்டல அப்படின்னு கோவம் தானே வரும் எந்த பெண்ணுக்கும், மூத்த மனைவிக்கு. அதுவும் அப்படின்னு பண்ணி அப்படிலாம் இல்லை, என்னை ஒதுக்கி வச்சாரா பரவாயில்ல. நான் அந்த பொறுமை, அந்த கணவனை தெய்வமாக வழிபடக்கூடிய அந்த காலத்து பெண்கள் இல்லைன்னு அதாவது இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பெண்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் எப்படி வேணாலும் போவான், ஆனால் அவன் சொல்கிற பேச்சு நான் கேட்கணுமா அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, பாகவதத்தை பேசுகிறேன். நான் பாகவத்தில் உள்ளபடி பாகவத்தில் உள்ள பிரகாரத்தில் நான் பேசுகிறேன். அப்போ எந்த மனைவிக்கு கணவன் பயப்படுறானோ அவருடைய பாதிவிரத்தத்துக்கு ஒரு மாற்று குறைச்சல் தான். ஆனால் எந்த கணவனுக்கு மனைவி பயந்து அடங்கி ஒடுங்கி அவள் எந்த நிலையில் வச்சாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாள் ஒரு மனைவியானவள், அவள் பதிவிரதா தபஸானது மகா பிரகாசமாக இருக்கும். காந்தாரி கண்ணை கட்டின்டா திருதராஷ்டிரனுக்குன்னா சில பேருக்கு அது முட்டாள்தனமாக தோணும். முட்டாள்தனம் இல்லை, அவள் மகா புத்திசாலி. அதனால தான் அவளுடைய ஒரு பார்வை பட்ட மாத்திரத்திலே துரியோதனுக்கு உடம்பு முழுவதும் கவசம் உண்டாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பதிவிரதையினுடைய ஒரே ஒரு சாபந்தான், என் குலத்தை அழித்த மாதிரி இவனுடைய யாதவ குலமும் அழியும் அப்படின்ட்டு கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுத்துட்டான். பணம் தப்பாக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணரை போய் சாபம் கொடுக்கலாமான்ட்டு கோபத்தில் தன் பிள்ளையை கொன்னதுனால, பிள்ளைகள்லாம் அழிஞ்சதுனால அப்படி காந்தாரி சாபம் எடுத்தா. என்னது, யாதவ குலமே அழிஞ்சு போகட்டும் அப்படின்ட்டு, என் குலத்தை அழிச்ச மாதிரி உன் குலமும் அழியும் அப்படின்ட்டு கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுத்துட்டான் காந்தாரி. ஏன்னா தப பிரபாவசிய, அவள் பதிய தேவதையாக கொண்ட அந்த தபசு பிரபாவமானது பலிக்கும். இது என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு தான் அவ்வளோ பவர் இருக்குது, இதுக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா நூனம் சுனிதேகே பதி தேவதாயா தப பிரபாவசிய ஸ்வசுதசிய கதி அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா நாரதர். அப்போது சுனிதியம்மானுடைய பாதிவிரத்திய தர்மத்தினுடைய வார்த்தைகள் அத்தனையும் பழிச்சது. உத்தமன் அடைஞ்ச ஆசனத்தை துருவன் அடைஞ்சான். ஆனால் உத்தமன் ஒருத்தர் தானே ராஜா இருக்க முடியாது, 2 பேர் ராஜா இருக்க முடியாது. அப்போ உத்தமன் என்ன பண்ணும், யக்ஷரால் கொல்லப்பட வேண்டும். இதான் நடந்தது. சுனிதி அம்மாவுடைய வார்த்தை பழிச்சது. பிறகு துக்கத்தை விளைவிப்போம், அது பலன் அனுபவிப்பாங்க, அது பலன் அனுபவிச்சாங்க 2 பேரும். அவள் என்ன பண்ணான், துருவனாவது போய் தபஸ் பண்ணான். சுனிதி அம்மா என்ன தபஸ் பண்ணான் அப்படின்னா, ஒரே தபஸ் தான் பண்ணான். கணவனை தெய்வமாக வழிபட்டாள். பதி தேவதாயா தப பிரபாவசிய. அப்போ இவள் பண்ண தவம் என்ன, சுனிதி பண்ண தவம்னா கணவனையே தெய்வமாக வழிபட்டாள் பற்றியா, அந்த தபஸ் தான் பண்ணலாம். துருவனாவது காட்டுக்கு போய் தபஸ் பண்ணார். இவ என்னென்னா, கணவன் சொல்கிற பேச்சுக்கு என்ன, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குன்னா சரி ஓகே, வேலைக்காரியாக கூட நீ உள்ளே வரக்கூடாதுன்னா சரி வருவேன். அதான் சொல்கிறேன், தன்னை மதியாத தலைவாசல் மிதிக்காத, ஓகே நான் வரமாட்டேன், நான் ஒதுக்குப்புறமாகவே இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டான். கணவன் பேச்சு மீறாமல் இருந்தான் சுனிதி அம்மா. அது ஒரு விஷயமாச்சா. அடுத்தது துருவனுடைய ஒரு விஷயத்தில் நல்லா பார்க்கணும். துருவன் தபஸுக்கு போனான்றது இருக்கட்டும், ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யனுடைய பாவத்தை வாங்கி கொள்கிறார். அந்த நாரதர் துருவனுடைய தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார். அகக்னே அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. அகம்னா பாவத்தை எரிக்கக்கூடிய அந்த அபய அஸ்த தீட்சையை தலையில் சூட்டினாராம் துருவனுக்கு. அப்போ என்னென்னா, குருமார்கள் ஒரு சிஷ்யனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பாவம் நீங்கினா தான் அவனால் பகவானை தரிசனம் செய்ய முடியும், பகவானுடைய அருளை பெற முடியும். எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும் இல்லையா, அந்த குருநாதர் கருணையுடையவராக இருக்கணும் இல்லையா, சிஷ்யனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குருநாதராக இருக்கணும். அப்போ அவர்களால் பகவானை ஈஸியாக தரிசனம் பண்ண முடியும். சாதன சிரமத்தினால கூட முடியும் அப்படின்னா, சாதன சிரமம் அந்த சாதனையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும் இல்லையா, நல்லா புரிஞ்சிடணும். குருனுடைய ஆசீர்வாதமும் அதுபோல் அந்த மந்திர உச்சாரணமும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரமும் அது பழிச்சிடும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் குருனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா வச்சுக்க,
ஏன் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம நாம நிறைய சொல்கிறோம், பகவானை அப்படி விழுந்து வழிபடுறோம், சேவிக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு ஏன் உடனே பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம கர்மா கழியலன்னு அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ பாவம் கரையுதோ அவளுக்கு சீக்கிரம் நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும். நம்ம கர்மா அப்படியே இருக்குது நம்ம அப்படின்னா நம்ம எவ்வளோ பிரார்த்தனை பண்ணாலும் பலிக்காது. நீங்கள் எத்தனை சாமியார்களை போய் காலில் விழுந்தாலும் பலிக்காது. அப்போது அவருடைய மகானுடைய அருளை பெறுவதற்கும் ஒரு புண்ணியம் வேணும், அதுக்கு உன் பாவம் போயிருக்கணும், அதுக்கு தான் சாதனைகளை பண்ணுறது. அப்போ பகவான் என்ன சொல்கிறான்னா, என்னை சரணாகதி அடைந்தால் அகம் துவா சர்வ பாபேஷு மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, அந்த பாவம் போனால் தான் உன் சங்கல்பம் சீக்கிரமாக நிறைவேறும். உனக்குள்ள பாவம் இருந்துகிட்டே இருந்தால் நீ எவ்வளோ பிரார்த்தனை பண்ணாலும் பலிக்காது. அப்போ கர்மா கழியணும். அந்த கர்ம வினையத்தினால கழியறதுக்கு தான் மகான்களை போய் தரிசனம் பண்ணுறது. மகான்கள் என்ன பண்ணால் நம்ம பாபத்தை எடுத்துருவாங்க. எடுத்துக்கிட்டால் இப்போ நீ பண்ணுற பிரார்த்தனை பலிக்கும், இப்போ நீ பண்ணுற தபஸுக்கு பலன் கிடைக்கும், நீ சொல்கிற நாமத்துக்கு பலன் கிடைக்கும். அப்போது வெறுமனே நாம சொன்னால் பலன் கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் காலதாமதமாகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய பாவத்தெல்லாம் அரித்து மொத்தத்தையும் எடுத்துட்டு அப்புறமா பாவம் குறைய அதுக்கப்புறமா தான் உன்னுடைய அந்த நீ பிரார்த்தனை பண்ண பலன் கிடைக்கும். ஆனால் மகான்கள் தரிசனம் மாற்றத்தினாலே நம்ம பாவத்தை எடுத்துட்டாங்கன்னா இப்போ நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமத்துக்கும் பலன் கிடைக்கும். அதுதான் இங்கே நாரதர் என்ன சொல்கிறார், அஹக்னே அப்படின்னு சொல்கிறார். எங்கே சொல்லியிருக்க, ஸ்பிருஷ்ட்வா மூர்த்தனி நாரதஸ்தத்துபா கன்யா ஞாத்வாதஸ்ய சிகிர்ஷிதம் ஸ்பிருஷ்வா மூர்த்தனி அஹக்னேன பாணினா பிராக விஸ்மிதா. அவனை பார்த்து சொன்னார், ஆச்சரியப்பட்டு சொன்னார். ஆனால் வந்த உடனே இவன் உறுதியாக இருக்கிறான்னு எல்லாமே தெரிஞ்சு, ஆனால் பரீட்சை பண்ணுறான். ஆனால் உடனே இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முன்னாடியே நினச்சிட்டார் யார், நாரதர். அனுகிரகம் ஏன்னா பகவானால் உபாகர்ணி அப்படின்னு பார்த்தோம் இருக்கு. உபாகர்ணின்னா கேட்டு வந்தார், நாரதர் கேட்டு வந்தாராம். ஏன்னா நாராயணன் உபதேசம் பண்ணி அந்த துருவன் செந்நாய்கள் புலி சிங்கம் அடித்து சாப்பிட்ற போது என்னை நம்பி வந்திருக்கான், அந்த குழந்தை காட்டுக்கு வந்திருக்கான், உடனே போய் அவனுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதத்தில் பகவான் சொல்லியிருக்கார். அதான் உபாகர்ணியன்னு பதம். அந்த உபாகர்ணியன்னா மகன்கள் கேட்டு வந்தாராம். என்ன பண்ணால் அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணுன்ட்டு உடனே அஸ்ததீட்சை. எப்போ பகவானை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைக்கிறோ பகவான் 10 அடி எடுத்து வைப்பான். அப்போ பகவானே முழுசாக சரணாகதி அடைஞ்சு நீ வந்துட்டியோ, இனிமேல் யாருன்னா அம்மா கைவிட்டாச்சு, அப்பா கைவிட்டாச்சு, எல்லாமே கைவிட்டாச்சு, பகவான் தான் கதின்னு காட்டுக்கு வந்தான் துருவன். உடனே அபய ஹஸ்தத்தை தலையில் சூட்டினார். உடனே குரு பிரசாதம் உடனே கிடச்சிச்சு. இனிமேல் அந்த சம்பாஷணை அப்புறமா நீ இதெல்லாம் வேணப்பா, அப்பா அம்மா சமாதானப்படுத்துறான்றதெல்லாம் சோதனை, குருனுடைய பரீட்சை. ஆனால் துருவனானவும் உறுதியாக இருந்தான். அதெல்லாம் கலங்கலை. இவர் பேச்சு ஜாலாக்கு அந்த பேச்சு மயக்குதெல்லாம் அவர் மயங்கலை. யார், துருவன். அந்த பேச்சு சாலகள்லாம் அசரலை கொஞ்சம் கூட. அப்பா அம்மா பேச்சு கேட்டால் தான், இல்லாட்டி உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லை, ரொம்ப வருஷமாக ரிஷிகள்லாம் தவம் பண்ணுறாங்க, அவங்களுக்கே பகவான் கிடைக்கல, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், துர்லபம் அப்படின்லாம் பல விதமாக பேசி பார்த்தா. அப்படின்னா ஆமாம், ஒருவேளை ஆமாம் நம்மளுக்கு பகவானே அது அனுபவமே இல்லை, பகவானை பார்த்ததே கிடையாது, தபஸ்லாம் பண்ணதே கிடையாது, நம்மளுக்கு எப்படி கிடைப்பார்? தபஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கே கிடைக்கல, அந்த ரிஷிகளுக்கு யோகிகளுக்கு. தபஸ் பண்ண தெரியாத நம்மளுக்கு எங்கே பகவான் கிடைக்க போகிறான் அப்படின்னு பின்வாங்கி இல்லை யார், துருவன். ஆனால் நான் பகவானை பார்த்தே ஆகணுன்றதில், அருள் பெற வேணுன்றதில் திருட நிச்சயமாக உறுதியாக இருக்கிறார். ஏன்னா சிரித்து சொன்ன அந்த வார்த்தை ஹிருதயத்தில் ஈட்டி போல தைக்கிறதுனால அந்த வைராக்கியம் திருடமாக இருந்ததுதான். ஒரு துன்பம் தான் நமக்கு ஒரு விஷயத்தில் திருடமாக இருக்கிறதுக்கான பக்குவத்தை கொடுக்கறது. ஒரு துன்பம், அந்த பாதிப்பு பயங்கரமாக இருக்கணும், அந்த பாதிப்பு ஈட்டி மாதிரி இருக்கணும், ஈட்டி குத்துற மாதிரி இருக்கணும். அந்த பாதிப்பு தான் ஸ்ட்ராங்கு தான் நம்மளை பக்தி விஷயத்தில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு பெரிய படிக்கட்டாக இருக்குது. அதுதான் பெரிய ஏணியாக இருக்குது நம்மளை உயர்த்தத்துக்கு. அப்போது அந்த சித்தி சொன்ன அந்த கொடுஞ்சொற்கள் அது மனசில் தச்சுது. அதுவும் சபையில் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு பெத்த அப்பாவே காயமுன்னு கவனிந்தார். அந்த சித்தி அப்படி சொல்கிறா, எங்கள் அம்மா முதன்மையான இடம் பிடிக்க வேண்டிய அவளுக்கு இருக்கிற உரிமை இவளுக்கு, அவளை ஒதுக்கி தரத்துக்கு உரிமையே இல்லாத
இவன் வந்து எங்கள் அம்மா உரிமையை தட்டி பறிச்சுக்கின்னு வாழறவ இவன் வந்து எனக்கு ஏறத்துக்கு தகுதி இல்லைன்னு என்னை ஒதுக்கி சொல்கிறாளேன்னா அப்படின்போது எவ்வளோ கோபம் வரும் ஒரு பையனுக்கு. உரிமையானது நான் தான், எனக்கு உரிமை இல்லையா, அவளுக்கு இருக்குது தான் உரிமை அப்படின்னு இங்கே வரக்கூடாதுன்னு பிடிச்சி தள்ளுறாருன்னா, அப்போது நீ போய் செத்து போயிட்டு என் வயிற்றில் போகிற அப்போ தான் உனக்கு அப்படி என்ன பரிகாசம் இது. சுனிதி அம்மா தான் மூத்த பத்தினி, அவளுக்கு உரிமை இல்லையா. நான் இளைய பத்தினியாக இவளுக்கு அவள் சொன்ன பேச்சு தான் கேட்கணும், சுனிதி பேச்சு தான் சுரிச்சு கேட்கணும். ஆனால் அவளை ஒதுக்கி வச்சுட்டு இவள் பேச்சு தான் அவன் கேட்கணும்னு நினைக்கிறாளே. அது மட்டும் இல்லை, என்னை ஒதுக்கி வைக்கிறதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நான் உரிமையானவனாச்சே அப்பா மடி மேலே ஏறத்துக்கு. எனக்கு யாரோ ஒருத்தி இவன் வந்து என்னை பிடிச்சி தள்ளிட்டு வெளியே போ இங்கே வராதுன்னு சொல்கிறான்னா என்ன கோபம் வரும் ஒரு பையனுக்கு. விஷயம் தெரிஞ்சவன் இல்லையா, 5 வயசு பையன் இல்லையா, ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. அப்போ தான் உதடு தடிக்க ரொம்ப ரோஷமும். ஆனால் ஏன்னா அவளுக்கு சப்போர்ட் இருக்காங்க. ராஜாவே உத்தான பார்த்தோன்னே அப்பாவே சப்போர்ட்டு, எல்லோரும் சப்போர்ட் அவளுக்கு. அதனால் ஒன்றும் பேச முடியாது அந்த இடத்துல. அப்பா ஒரு முறை மறைச்சிட்டு அப்பாவை பார்த்துட்டா அந்த சபையை ஒரு திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துல வெக்கப்பட்டுன்ட்டு அழத்துக்கு முடியாமல் அப்படியே விறுன்னு கோபத்தில் பாம்பு சீரின மாதிரி, அந்த தடியால் அடிக்கப்பட்ட பாம்பு சீரின அப்படி கோபத்தில் பொங்கி விழுமா அப்படி வந்துட்டானான். விறுன்னு கோபத்தில் ரோஷத்தில் வந்துட்டான் குழந்தை திருவன். அந்த வார்த்தை மனசில் அப்படியே ஈட்டி மாதிரி தச்சிச்சு. அந்த சுனிதி அவனை சொன்ன சொல்லு, இன்னொரு பிறவியில் என் வயிற்றில் பிறந்தாதான் உனக்கு இது அப்பா மடிமலை யாரத்துக்கு தகுதி ஓடியது அப்படின்னு சொன்னாலே அது அவருக்கு ஈட்டி தைக்கிற மாதிரி தச்சிச்சு. அந்நிய ஸ்திரீ கருப்பு சொல்லுது. எங்கள் அம்மா போய் அவள் என்ன சொல்லலாம், இன்னொருத்தி வயிற்றில் பிறந்தவன் அப்படின்ட்டு இலக்காரமாக எப்படி சொல்லலாம்? அவள் சொன்ன ஒரு வார்த்தை ஈட்டி தைக்கிற மாதிரி தச்சிச்சு இல்லையா துருவனுக்கு. அதுதான் அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி போச்சு பகவானை பார்க்கறதுக்கு. நான் சொல்ல துருவன் சொல்கிறாரு அங்கே, அவிநிதஸ்ய சாத்திரஸ்ய கோரம் உபேஷா. அப்படிப்பட்ட கோரமான இந்த சத்திரிய ரோஷம் என்னால் விட முடியல சுவாமி. நான் வினயமற்றவனாக இருக்கிறேன். உங்கள் வார்த்தை என் மனசில் ஏறலை. ஆனால் சுரிச்சு சொன்ன வார்த்தை தான் என் மனசில் அப்படியே ஈட்டி மாதிரி தச்சிருக்கு, பசுமரத்தானை மாதிரி பதிஞ்சிருக்கு அப்படின்னே துருவன் சொல்கிறார். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அடிகள் வந்து நம்ம சகிச்சுன்னு இருக்கிறோம். அதை ஆமாம் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், பிரச்சனைனா அப்படி தான் இருக்கும், எல்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு அப்படிலாம் அப்படி சகிச்சுன்னு இருக்க வரைக்கும் என்னென்னா மேலே துன்பங்கள் வந்தாலும் அது அதெல்லாம் பெருசாத்துக்காமல் போகிறது நல்ல விஷயந்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. அது வைராக்கியத்தை உண்டாக்கி அதன் மூலமாக பகவான் அடையத்துக்கு வழிகாட்டணும். அப்போ என்னென்னா எப்படியோ நம்மளுக்கு சோறு போடுறாங்களா வேலைக்கு, நம்மளுக்கு ஏதோ ஒன்று குடும்பம் நடத்துதா, அவங்க நல்லா திட்டியும் போகிறாங்க போ, அதெல்லாம் ரோஷம் கெட்டு மானம் கெட்டு அப்படி எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் தூக்கி போடு. அதெல்லாம் பார்த்தா சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு முக்கியம். துரத்தைய ஜீவிதாசானா அப்படி உயர வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் துருவன் அப்படி நினைக்கல. உடனே மனசு குத்திடுச்சு, உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். அந்த பகவானை ஆராதிக்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுட்டு வந்துட்டான். அதுதான் புத்திசாலித்தனம். நான் சகிச்சுக்கிட்டு வீட்டில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இருக்கிறேன்றது புத்திசாலித்தனம் கிடையாது. அதன் மூலமாக பகவான் அருளை பெற வேண்டும், இவர்கள் அடைஞ்ச அந்த இடத்த நானும் அடையணும் அப்படின்னு யார் முயற்சி பண்ணுறானோ அது ரஜோகுணம் தான். ஆனாலும் அந்த பிடிவாதம் வேணும். இவர்கள் என்னை அவமதிக்கிற அளவுக்கு பகவான் நம்மளை வைக்கல. ஒவ்வொரு ஜீவனையும் நாம் அவமதிக்கப்படுறோன்னா அதை சகிச்சுன்னு இருக்கணும். அப்படின்னா அதான் சொல்கிறேனே, நீ சன்னியாசியாக இருந்தால் சகிச்சுன்னு இருக்கலாம். இல்லறவாசி வந்து என்னன்னா உடனே வைராக்கியம் வந்து அப்படி எல்லாமே வைராக்கியம் வந்து பகவானுகள் வந்துடுவாங்களா? அப்படி வர்றது ரொம்ப கஷ்டம்னே நாரதர் சொல்கிறாங்க. இப்போ துருவன் வந்த மாதிரி எல்லோரும் வந்துடுவாங்களா? ஒரு வீட்டில் ஒரு குடும்ப கஷ்டம் அப்படின்னா பகவானை தேடி அந்த குடும்ப கஷ்டத்தை போக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணியிருக்கோமா? அப்படின்னா பகவான்களை தேடி வரல, வேறு முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் மேலும் கஷ்டம் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா முயற்சிக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு முயற்சிக்க கூடாத இடத்துல போய் முயற்சித்தா கஷ்டம் அதிகமாக தான் ஆகும். அப்போ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, துருவன் போல் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நாரதர் சொல்கிறார் பின்னாடி பிரச்சேத சருளத்தில். துருவன் போல் யாருன்னா முயற்சி பண்ணுவானா? நம்ம முயற்சிலாம் வேறு. அப்போ நம்ம முயற்சிலாம் லோகத்திலேயே பரிகாரம் தேடிக்கிறோம், பகவான்களை தேடி வரல. நாம் எல்லாத்தையுமே இல்லை சில பேர் வந்து என்னென்னா
குடும்பத்தில் இருக்கிற இன்னல்களை பிரச்சனைகளை அவள் அப்படி தான் கத்தின்னு இருப்பாள். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் எதை அவள் என்ன சாப்பாடு போட்டாலும் எப்படிப்பட்ட அவளை அவமதிச்சுட்டு நம்மளுக்கு போட்டால் கூட அந்த சாப்பாடு நான் சாப்பிடுவேன். நான் அப்படியே தான் இருப்பேன். அப்படின்னு இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு மறுபிறப்பு எடுத்துன்னு இருக்க வேண்டியது தான். அந்த மானங்கட்ட நிலையில் இருக்கிறவங்க அது மாதிரி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கும். எல்லாம் பிரச்சனை எல்லாம் கத்தின்னு இருப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அவமதிப்பாங்க. எல்லாத்தையும் சகிச்சு நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்றது தப்பு. கொஞ்சமாவது இந்த ரோஷம் வந்துச்சுன்னா பகவானை தேடி வரணும், பகவானுடைய அருளை பெற வேண்டும். துருவன் போல் அந்த ரோஷம் வரணும். வந்து பகவான்களை தேடி வந்தோம்னா நமக்கு எல்லாமே மாறும், வாழ்க்கையே மாறும். அவள் யாரெல்லாம் அவமதித்தாங்களோ அவங்களாம் என்ன பண்ணாங்க, பட்டத்து யானை மலை இட்டுன்னு போகிறதுக்கு வரான் உத்தானபாதன். சுரிச்சியானவள் வந்து பரிசு மொத்தம் கொடுறான். அவனை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிறான். கண்ணீர் விடுறாளாம், அப்படியே ஆனந்த கண்ணீர். குழந்தா நான் தெரியாமல் திட்டேன்டாப்பா அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறான். அப்போது அந்த உயர்ந்த ஸ்தானத்தை எதனால் அடைய முடியும்னா பகவானால் அடைய முடியும். பகவான் நாமத்தினால, குரு பிரசாதத்தினால அடைஞ்சிட்டான் துருவன். துருவ சத்தத்தில் நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, துருவனுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் பகவான் பிரத்யட்சமாக பார்த்து சொல்லிட்டார், 36 வருஷம் நீ ராஜ்யத்தை ஆளுவேன். அவள் வந்து காட்டு தீயினால் எரிக்கப்படுவா. யார்? சுருச்சியானவள். இவன் யக்ஷனால் கொல்லப்படுவான் உத்தமன். ஆனால் நீ 36 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டுட்டு நீயும் உங்கள் அம்மா சுனிதியும் துருவலோகத்தை அடைவீர்கள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார் பகவான். அனுகிரகம் பண்ணிட்டு தான் மறைகிறார். அப்போ எல்லாமே தெரியும் துருவனுக்கு பின்னாடி நடக்க போகிறது எல்லாமே. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா சுனிதிக்கு மட்டும் தப பிரபாவம் கிடையாது, துருவனுக்கும் தபஸ் பிரபாவம் இருக்குது. அந்த தப பிரபாவத்தினால எல்லாத்தையும் அடைய முடியும். தபஸ் அந்த தபஸை சம்பாதிச்சுக்க தான் நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி இந்த பகவத்கதையில் இந்த துருவ சரித்திரத்தில் நாம் பல விஷயங்களை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருடைய ஸ்துதியை பற்றி பாருங்கள். அந்த ஸ்துதியில் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அருமையான விஷயங்கள் இருக்குது. பகவானுடைய குணங்கள் அந்த கதைகளை பற்றி பேசுகிறதுனால நம்ம எல்லா வியசனம் பெரிய பெரிய துன்பங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும். ஏன்னா பகவான் அந்த துன்பங்களை போக்கிடுவான். தாபத்ரய விநாசாய அப்படின்னு ஃபஸ்ட் இயர்ஸ் படிக்கிற இல்லையா, மகாத்மியத்தில் வருது இல்லையா, சச்சிதானந்த ரூபாய விஸ்வத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நமஹ. அவன் புகழை பாடுவதனால் நம்ம கஷ்டங்கள்லாம் விலகி போகும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. கிருஷ்ணனுடைய புகழை பாடுவதனால். அதுதான் இங்கே துருவன் சொல்கிறார். குணாமிருத குணகதையா அதாமிருத பானமத்தக அப்போதான் அப்படின்னு சொல்கிறார். ஏன அஞ்சச உல்பணம் உரு வியசனம் பவாப்திம் பக்தி முகு பிரபகதாம் துவயமே பிரசங்கோ. உன்னுடைய பக்தர்கள் சங்கம் எனக்கு எப்பொழுதும் கிடைக்கணும். ஏன்னா பூயாத் அனந்த மகதாம் அமலாசயானம் அப்பழுக்கற்ற சுத்தமான புகழானது மகான்கள் வாக்கில் கேட்கும்பொழுது என்ன கிடைக்குன்னா, ஏன்னா அஞ்சச சுலபமாக உள்பணம் உரு வியசனம் நம்மளை போட்டு வாட்டி எடுக்கின்ற அப்படிப்பட்ட பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் பவாப்தி நேசியே அந்த துன்பம் என்ற கடலை சுலபமாக கடந்து விடுவேன். என்னென்னா பவத்குண கதாமிருத பானமத்தக, உன்னுடைய குண கதைகள் என்ற அமிர்தத்தை பானம் செய்வதனால அந்த மத்து ஏறி போய், எப்படி போதையில் இருக்கிறவன் உடம்புல இருக்கிற வலி தெரியாமல் இருக்குதானே போதை வஸ்து சாப்பிட்றான், அது மாதிரி கிருஷ்ண கதை என்ற பானத்தை பருகினவனுக்கு இந்த துன்பங்களை எல்லாம் கடந்துடுறான். இல்லற துன்பங்களால் ஏற்படக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் கடந்துடுறான். அப்படி சொல்லப்படுகிறது இங்கே. அதனால் பகவானுடைய பாகவதர்கள், பகவானுடைய நாமம் மூன்றத்துக்கும் வேறுபாடு கிடையாது. இது எதை பிடிச்சிருந்தாலும் ஜென்மாவை கரையேற்றிக்கலாம். அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு உரிய தர்மம் பதி தேவதாயா, இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணதுனால சுருதி வார்த்தையானது பலித்தது.
அதை ஃபாலோ பண்ணாததுனால சுருச்சியின் வார்த்தையானது பலிக்கவில்லை. சொல்லப்போனால் அவள் அழிவை தான் அடைந்தாள். அவள் பலிக்கல் மட்டும் இல்லை, சீக்கிரமாக அல்பாயுஸில் போயிட்டாவும். சுருச்சியானவள் அல்பாயுஸில் போயிட்டான். அவளால் வளர்க்கப்பட்ட உத்தமனும் சீக்கிரமாக போயிட்டான். அப்போ பகவானுடைய அருளை பெற வேண்டும், நீதியாக சுனிதி போல நீதியாக நடக்க வேண்டும். அதே சமயம் பகவானுடைய அருளை யார் பெற்றது? துருவன் பெற்றான். அவள் பகவானுடைய அருளை பெற வேண்டும். அப்படி இருக்கிறவங்களால் இந்த உலகத்தில் நன்றாக வாழலாம், நீடித்து வாழலாம், 36 வருஷம் நீண்ட ஆயுஷோடவும் இருக்கலாம். பகவானுடைய அருளை பெற்றவர்கள் எல்லாருக்கும் பிடிச்சமானவங்களாக வாழ முடியும். அவர்களால் பகவானை தரிசனம் பண்ண முடியும். குரு பிரசாதத்தையும் எளிமையாக பெற்றுவிட முடியும். அவர்களால் இந்த உலகத்தில் கிடைக்காத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு தான் இந்த துருவ சரித்திரத்தில் நாம் திருப்பி நம்ம படிக்கிறோம். இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. நிதானமாக படித்து பார்த்தோம்னா அந்த துருவ சரித்திரத்தை நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு விளங்கும். புரியாத விஷயம்லாம் புரியும் அதில். ஆனால் பதிதேவதாயான்றது கரெக்ட் தான், நாரத சொன்னது. ஆனால் நாரதுடைய அனுக்கிரகம் இல்லாமல் துருவன் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட முடியுமா? பண்ணிட முடியாது. அதுக்கும் குரு பிரசாதம் வேணும். ஆனால் தன்னை வினயத்தினால தன் பெருமையை அங்கே சொல்லிக்கல. அங்கே ஜனன்யாபிகிதா, உங்கள் அம்மா சொன்னது தான் கரெக்டான வார்த்தை. அங்கே துருவனத்துலேயும் சொன்னார், இங்கே பிரச்சதத்தில் அவருடைய பிரபாவம் தான், அந்த தாயினுடைய பதிவிரத தர்ம பிரபாவத்தினால்தான் துருவன் உத்தம கதி அடைஞ்சான்னு பிரச்சதத்தில் சொல்கிறாரு. அதே துருவன் இடத்துல அம்மா சொன்ன வழிகாட்டினா அந்த வழி தான்ப்பா சரியான வழின்னு அப்போ சொல்கிறாரு. நான் வழிகாட்டுறேன் நான் வழிகாட்டுறேன் உனக்கு நல்ல வழியை அப்படின்னு நாரத சொல்லலை. அம்மா சொன்ன ஆதரிக்கு சொன்னால அதான் சரியான வழி அப்படின்னு, அதுதான் உனக்கு ஹிதமானது நன்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அதே பிரச்சதத்தில் நான் தான் துருவனை வந்து பகவானை தரிசனம் பண்ண வச்சேன் அப்படின்னு பிரச்சதத்தில் தன் பெருமையை சொல்லலை. அங்கே நான் வழிகாட்டுறேன்னு துருவனிடத்துலையும் சொல்ல, இங்கே பிரச்சதத்தில் நான் தான் வழிகாட்டுறேன்னு நான் தான் வழிகாட்டினேன், அதனால தான் பகவானை தரிசனம் பண்ணேன் 5 மாதத்தில் அப்படின்னு சொல்லலை. தன் பெருமையை குறைச்சிண்டு தான் அங்கே இல்லாமல் போயிட்டு தாய் சுனிதி அம்மாவுடைய பெருமையை தான் பேசுகிறார் நாரதர். அதனால்தான் துருவனானவன் பகவானை அடைந்தான் அப்படின்னு சொல்கிறார். மகான்கள்லாம் தன்னால் எல்லாரும் கரையேற்றுவாங்க, ஆனால் தன் பெருமையை ஒழிச்சிப்பாங்க. நம்ம தன் மாத தட்டிக்க மாட்டோம். நான் இல்லைன்னா அவன் இல்லை, நான் இல்லைன்னா அவன் பகவானை பார்த்துக்க முடியாது, நான் இல்லைன்னா அவனுக்கு மந்திர உபதேசம் எப்படி கிடச்சிருக்கோம், என்னுடைய எல்லாம் என் பவர் தான், என் பவர் கொடுத்து தான் அவனுக்கு பாவத்தை போகணும் அஹக்னே. அப்போ மகான்கள் துருவனுடைய பாவத்தை எடுத்துட்டார். அவர் அந்த பாவத்தை தலையில் கை வச்சு அபயஸ்தம் தலையில் சுட்டி அவன் பாவத்தை எடுத்ததுனால தான் இப்போ அவன் ஃப்ரீயாகி போச்சு. இப்போ ஃப்ரீயாக பகவத் பக்தி பண்ணால் உடனே பலன் கொடுக்கும். ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணுறான். உள்ளும் பார்த்தான், 5 மாதம் பொறுத்து வெளியும் பார்த்தான் பகவானை, யார் துருவன். அப்போ குரு பிரசாதம் இதுதான் மெயின். அப்படிப்பட்ட குருமார்கள் தான் செய்ததை சொல்லி காட்டாத குருமார்கள் யார் கிடைப்பாங்களோ அவங்களால உனக்கு சுலபமாக பகவான் கட்சிடுவான், பகவானை காட்டி கொடுக்க முடியும் அவங்களால. நாரதருடைய பிரபாவத்தினால துருவன் பகவானை தரிசனம் பண்ணிட்டான். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பிரபாவம் இல்லைப்பா, யார் ஜனன்யாபிகிதா சுனிதி அம்மா சொல்லி சொன்னால் பகவானை ஆராதிக்குன்னு அவள் தானே முதல் தூண்டினா, அப்புறமா தானே நான் அனுகிரகம் பண்ணேன். அவள் தூண்டல்னா நான் காட்டுக்கு தேடி வந்திருப்பானா, நான் அனுகிரகம் பண்ணியிருப்பேனா அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறார். அதனால் அவள் தான் முதல். அதனால் வந்து சுனிதி அம்மானுடைய பிரபாவத்தினால்தான் அவன் பகவானை தரிசனம் பண்ணான் அப்படின்னு சொல்கிறார். அங்கே பிரசேதத்தில் அப்படி தான் சொல்கிறார். அவருடைய பிரபாவத்தினால்தான் அவன் உத்தம கதியும் அடைஞ்சான் அப்படின்னு. நான் நடுவில் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு பண்ணேன், அவ்வளோதான் அப்படி அதை கூட சொல்லல. மொத்தம் நான் தாயினுடைய பெருமையினால்தான் பிள்ளை அந்த அளவுக்கு செழிப்பாக வந்தான் அப்படின்னு சொல்கிறார் நாரதர் சொல்கிறார். இந்த கதையிலே நிறைய பார்க்க வேண்டியது விஷயம் இருக்குது. அப்புறமா போயிட்டு வந்து பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வர மாதிரி தன்னாலே எல்லாமே நம்மளை தேடி வரும். நீ எதெல்லாம் தேடி போனியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். எதனாலனா பகவான் ஒருத்தர் எஸ்ய பிரசன்னோ பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டானா அகட விகடமான காரியம் ஒன்றுமே இல்லை, சாதிக்க முடியாது, எல்லாம் எதுவுமே கிடையாது உலகத்தில். எல்லாமே எதெல்லாம் நீ தேடி போனியோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். என்ன வாப்பா எடுத்துக்குவான்ட்டு ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன் இல்லையா. யானையில் மேலே உட்கார வச்சுட்டு போனார் சொன்னேன் இல்லையா.
யார்? உத்தானபாதன். அதுதான் இங்கே பார்க்கலாம். ஆரோப்பிய கருணிம் ஹிருஷ்டா ஸ்தூயமானோ அவிஷத்புரம் தத்த தத்ரோப சங்க்ளுப்தை லசன் மகர தோரணை. சரி. லால்யமானம் ஜனைர்யேவ துருவம் சுப்ராதரம் துபா ஆரோப்பிய கருணிம் ஹிருஷ்டா ஸ்தூயமானோ அவிஷத்புரம். தன்னுடைய புறத்துக்கு உத்தானபாதன் என்ன பண்ணான்னா, எப்படி ஆச்சுமோனா, துருவன் தபஸ்லேருந்து வெளியே வந்தபோது கரிணிம்னா பெண் யானை மேலே ஆரோகணம். கரிணியானது பெண் யானை மேலே துருவனுக்கு எந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருந்தானோ உத்தானபாதன், அதே ஸ்தானத்தை துருவனுக்கும் கொடுத்து துருவனையும் உத்தமனையும் ஒரே யானையில் உட்கார வச்சுட்டு அப்படி யானையில் பட்டத்து யானை மேலே ஊர்வலத்தோடு அழைச்சிட்டு போனானாம். யார்? உத்தானபாதன். அவ்வளோ மரியாதையோட மேலதாள வாத்தியங்களோட அப்படி அழைச்சிட்டு போகிறானாம் வீட்டுக்கு. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்களாம். இதெல்லாம் எல்லா கூட்டங்க எல்லாம் அப்புறம் வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஜனக்கூட்டம்லாம் அப்புறம் வந்துடும். முதல் இறைவனுடைய அருளை சம்பாதிச்சிக்கோ, குருனுடைய அருளை சம்பாதிச்சிக்கோ. மற்றதெல்லாம் உன் பின்னாடி எல்லாம் காசை இறச்சின்னு உன் பின்னாடி ஓடிடும். எல்லாமே நிறைய புகழாரம் காணிக்கைகள் கொண்டு வந்து எல்லாம் வராங்க. ஜனங்கள்லாம் புகழறாங்க துருவனை. அப்போ உத்தானபாதம் அப்பா வந்துடுன்னா பட்டத்து யானை மேலே அழைச்சின்னு போகிறான் துருவனை. எல்லாம் நடக்கும், எல்லாம் மாறும். சுரிச்சியானமா வந்து கட்டி பிடிச்சிக்கிறா, பாசத்தை பொழியிறா. அப்படி இதுக்கு முன்னாடி துரத்தணும் தானே, ஆனால் இப்போ பாசத்தை பொழியிறா. சுனிதி அம்மா கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணினா அவள் உண்மையான அன்பு காட்டுறவ. அவள் பொறுத்திருந்தே சரி சுரிச்சியை கட்டி ஆலிங்கனம் பண்ணுறாள். பொறுமையாக என் பிள்ளை எங்கே போகிறான் அப்படின்னு பின்னாடி அவள் பொறுமையாக துருவனை பார்த்து கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ண பாசத்தை பொழியிறா அவள் சுனிதி அம்மா. ஆனால் அவள் தான் சொல்லி கொடுத்தா பகவான் ஆராதனை பண்ணு அப்படின்னு. ஆனால் முதல்ல போய் யார் நமஸ்காரம் பண்ணுறான்னா உத்தானபாதன் சுரிச்சி அம்மாவை தான். ஏன்னா சுரிச்சி அம்மா அந்த சுடுசொற்களாக சொல்லலைன்னா அந்த ரோஷம் வந்து நான் பகவானை தேடி போயிருக்க மாட்டேனே அப்படின்றதுனால அவளுக்கு நன்றிக்காரனா அப்படி பண்ணுறாரு. மொத்தம் ஏதோ ஒன்று நடந்தது, நல்லபடியாக நடந்தது. அது பிறகு பட்டத்து யானை மேலே போகிறாரு. அப்போ பார்த்தா மாளிகை கூட கோபுரம் அதெல்லாம் வர்ணிக்கிறாங்க. சபிருந்தகி கதலி ஸ்தம்பகி அப்படிப்பட்ட வாழை தோரணங்கள்லாம் தொங்க விடப்பட்டு அங்கங்கே வாழை தோரணங்கள்லாம் கட்டியிருக்காங்களாம். மாவெளி தோரணங்கள் அங்கே வீடு அவர் போகிற வழியெல்லாம் பூ மாதிரி பொழிகிறாங்களாம். எல்லாமே போதஸ்ச தத்விதேஹி சூத பல்லவ வாச சங் முக்த தாம விளம்பிபிஹி உபஸ்கிருதம பிரீதத்வாரம் அபாம கும்பகி சதீபகை தீபதூபங்கள்லாம் வச்சுருக்காங்களாம், கும்பங்கள்லாம் வச்சுருக்காங்களாம். அப்படிப்பட்ட அவர் போகிற வழியில் வந்து பூ மாதிரி பொழியுது, எல்லாம் பண்ணுறது, பழங்களை கொடுக்குறது, அப்படியே பலகாரங்கள்லாம் கொண்டு வந்து அவர் போகிற வழியில் அப்படி அலங்காரம் பூஷணங்கள். அங்கே உள்ளே போனால் மாளிகை. அங்கே பார்த்தா வைடூரிய மரகத கற்களால் ஆன சுவர்கள், படிக்கட்டுகள், படிக்கட்டுகள், அப்படிப்பட்ட தரைகள், அப்படி கோலாகலமாக பெரிய பெரிய மாளிகை கூட போகிறோம். எல்லாத்தையும் இப்போது அவருக்கு வந்து சேருது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் யார்? துருவன். இப்படி ராஜ சௌக்கியங்கள்லாம் தன்னாலே கட்சிச்சு. ஒரு இருதயத்தில் கிருஷ்ண சௌக்கியத்தையே அனுபவித்தவருக்கு இந்த அல்ப சௌக்கியங்கள்லாம், இந்த ராஜ சௌக்கியங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் தன்னாலே வந்து சேர்ந்துச்சு. அதெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷம் அடையலை. சரி, இருந்தாலும் பகவான் உத்தரவு, அவர்தான் அதை மீறக்கூடாது அப்படின்னால அந்த ராஜ சௌக்கியத்தை ஏற்றுண்டு வாழ்க்கையை நடத்துகிறார். 36 வருஷம் யார்? துருவன். இப்போ கட்டில் பீரோ வசதி எல்லாம் இல்லை. ஓடக்கூடிய சில இருந்தால் அந்த துருவன் இன்றைக்கி மாளிகை கூட அப்புறம் குசேலனுக்கு வந்த மாதிரி எல்லாமே பகவான் அனுகிரகத்தினால கட்சிச்சு. ஆனால் அதில் சந்தோஷம் அடையலை. அவர் எப்பவும் கிருஷ்ண பக்தியிலே அந்த தவசில் பகவானை ஹிருதயத்தில் பார்த்தோமே, அந்த சௌக்கியத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை அப்படின்னு அதிலேயே தான் இருந்தார். அந்த சௌக்கியத்தில் தான் இருந்தார். அவருக்கு பிள்ளை உத்கலன் ஒரு பிள்ளை இருந்தான் பொழுது, அவன் அப்பா மாதிரியே பிள்ளை, அவனும் இப்போ சிறந்த பக்தி மனம் பிரகாசித்தான் போல இருக்கு. சரி, அப்படியேப்பட்ட அருமையான சரித்திரம் இது. சரி, அப்படியேப்பட்ட இந்த சரித்திரத்தில் இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது.
அது ஸ்லோகமாக மொத்தம் படித்தோம்னா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன கடைப்பிடிச்சார், எப்படி ஃபாலோ பண்ணார், ஒரு சரித்திரத்தை நம்ம முழுமையாக படித்தோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது பௌர்ணமி தினங்களில், அமாவாசை பௌர்ணமி தினங்களில் படிக்கிறது ரொம்ப விசேஷமாக, இந்த துருவ சரித்திரத்தை. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தினம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படியே பல தினங்கள் சொல்லப்படுகிறது. அந்த தினங்கள்லாம் படித்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. அது அப்படியே நம்பிக்கணும், அவ்வளோதான். நம்ம எப்பவும் படிக்கலாம். ரொம்ப அதே சமயத்தில் இது யாருன்னா இந்த விஷயங்களை இந்த அஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க, உலக துன்பங்களை அவஸ்தைப்படுறாங்க, அஞ்ஞானிகளாக வாழறாங்கள, அவங்களுக்கு இந்த ஞானம், இது ஞான உபதேசம் மாதிரி இந்த துருவ சரித்திரமானது. இந்த ஞான உபதேசத்தை யார் எடுத்து வழங்குறாங்களோ அவங்களிடத்துல மற்ற தேவர்கள்லாம், எல்லா தேவர்களும் சந்தோஷம் அடைஞ்சு அந்த உபதேசிக்கின்ற அவரிடத்துல தேவர்கள்லாம் அனுகிரகம் பண்ணுறாங்களாம். நிறைய வரங்களை பொழிக்கிறார்களாம் அவரெல்லாம். அப்படி சொல்லப்படுகிறது. இது எங்கே சொல்லியிருக்கு இருப்பாங்களாம். ஞானம் ஞானம் அக்ஞாத தத்வாய யோ தத்யாத்து சத்பதே அமிர்தம் கிருபாலோர் தீனநாதஸ்ய தேவாஸ் தஸ்ய அனுகிருஷ்ணதே. யார் இந்த ஞானத்தை தெரியாதவங்களுக்கு, அறியாமல் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஞான உபதேசமாகிய இந்த துருவச்சரித்திரத்தை எடுத்து வழங்குகிறார்களோ அவரிடத்துல கிருபாலூர், அப்படிப்பட்ட கிருபாலுவாக இருக்கக்கூடிய இவனிடத்தில் பிறருக்கு இந்த துருவ சரித்திரத்தினால் பகவானை ஆராதித்து பகவான் நாமா சொல்லி கரையேறனா அவனுக்கும் வாழ்க்கை மாறிச்சு. அவனுக்கு எது இழந்த சொத்தெல்லாம் மறுபடியும் கிடைச்சிது. அந்த சுனிதி அம்மா உயர்ந்த பட்டதானே ஆனால், அதே சமயத்தில் துருவனும் உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சான். அதே சமயத்தில் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெற்றார்கள். அதே சமயத்தில் அவர்கள் வாழ்க்கையும் மாறிச்சு. எதனால்னா பகவானை வழிபட்டதுனால, ஒரு குரு அனுகிரகத்தினால. அதனால் குரு அனுகிரகம்னு நம்ம தேடி போவானா. நீ பகவானை தேடி தான் துருவன் போனான், குருவை தேடி போகல. நம்மளுக்கு குரு வேணும்னா பகவானே கொடுப்பான், இல்லைனா பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருந்தாவே போதுமானது. பகவானே குருவாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்படி முதல்ல புரிஞ்சிக்கணும். அப்போது யார் இந்த கிருபையோடு பிறருக்கு எடுத்து ஓதுகிறார்களோ இந்த சரித்திரத்தை, அப்படிப்பட்ட தீனநாதஸ்ய, அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு நாதனாக்கக்கூடிய பகவான் இல்லையா. அதே மாதிரி இவனும் பார்த்தா பகவத் ஸ்தானத்தில் இருந்து பிறருக்கு எடுத்து சொல்கிறான் இல்லையா. இந்த கதையை, இந்த துருவ சரித்திரமே ஞான உபதேசம்தான். இது யார் எடுத்து சொல்கிறானோ அவரிடத்துல தேவர்கள்லாம் தேவாஸ் தஸ்ய அனுகிரகணதே, அவன் விஷயத்தில் பெரிய அனுகிரகம் பண்ணுறாங்களாம். அப்படி வரங்களை வர்ஷிக்கிறார்களாம். அப்படிப்பட்ட புண்ணியமான சரித்திரம் இந்த துருவ சரித்திரம். அதனால் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களிடத்தில் தேவரெல்லாம் சந்தோஷம் அடைவாங்க. குபேரன், வருணன், இந்திரன், சந்திரன் போன்ற தேவரெல்லாம் சந்தோஷம் அடைவாங்க. அதனால் தர்மராஜா சந்தோஷம் அடைவார், உங்களுக்கு தர்மங்களை சொல்லுவார். பிரம்மாதி தேவர்கள், பகவான் வாசுதேவன் எல்லாருமே பகவானே சந்தோஷம் அடைவான் உங்களிடத்துல. அதனால் பிறருக்கு இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள். இந்த துருவ சரித்திரத்தை எளிமையான தமிழில் கூட சொல்லலாம். ஸ்லோகத்தோடு இருந்தாலும் நான் ஸ்லோகத்தோடு சொன்னேன், தமிழில் கூட எடுத்து சொல்லலாம். பிறருக்கு எடுத்து சொல்கிறதுனால உங்களுக்கு புண்ணியம், சொல்கிறவங்களுக்கு புண்ணியம். அதில் சொல்கிறவங்களுக்கு பெரிய அனுகிரகம். தேவரெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்க. தேவாதி தேவனாய் வாசுதேவனே பூர்ண அனுகிரகம் பண்ணுவோம். அதனால் மற்றவங்களை எடுத்து சொல்லுங்கள். சரி, ஓகே. ராம 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 ராம. துருவனுடைய வாழ்க்கை கதையே மாறிச்சு பார். எப்படி இருந்தவன் எப்படி மாறிட்டான் பற்றியா. அதுதான் சொல்கிறது. அப்படி வளர்க்குற தாயானவள் அப்படிப்பட்டவளாக இருக்கணும். குடும்பம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் அப்படிப்பட்ட குருநாதர் கிடைக்கணும். அப்படிப்பட்ட பகவானை ஆசிரிக்கணும். ஒரு சின்ன துன்பம் வந்தால் கூட இந்த துன்பத்துக்கு காரணத்தை நம்ம ஆராயணும். ஆராய்ஞ்ச உடனே இதுக்கு இப்போ சொல்யூஷன் என்ன? பகவான் தான். ஏதோ அதாவது என்னென்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது சமாளிச்சுக்கிறது ஒரு பெரிய சாமர்த்தியம்தான். ஏன்னா சுருகுன்னு கோவம் வர்றதை காட்டிலும், சின்ன விஷயத்தெல்லாம் டென்ஷன் ஆகிறத காட்டிலும் பொறுத்துன்னு போகிறது நல்லது தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இந்த துன்பத்துக்கு காரணம், இந்த துன்பத்தை போக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறதுன்றது அது ஒரு படி மேலே. தமோ குணத்தை விட ரஜோ குணம் உயர்ந்தது. தமோ குணத்தினால எல்லாத்தையும் பொறுத்துன்னு போகிறேன், கோவப்படுறதை காட்டிலும், இல்லை காட்டி அப்படியே கண்டு காணாமல் இருக்கிறத காட்டிலும் ரஜோகுணம், இந்த துன்பத்தை போக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற ரஜோகுணம் உயர்ந்தது. அதை விட உயர்ந்ததுன்னா சாத்விகமாக பகவானை தேடி போகிறது. அது சாத்விக குணம். அந்த நிலைக்கு உயர்ந்து ரொம்ப சிறந்தது. அந்த சாத்விக நிலையிலையும் பகவானுடைய அருளை பெறுவதுன்றது அதுதான் நிர்குணம். அந்த முக்குணங்கள் அப்பாற்பட்ட நிலை போகிறது, பகவானுடைய அருளை பெறுவது. அப்போ அதன் மூலமாக இந்த முக்குணங்களை கடந்தவனாக நீ மாறிடுவேன்.
அப்போ துருவன் அப்படி தான் கடந்து போனதான் ஈஸியாக எல்லாமே இவனுக்கு நான் ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள்ளு உத்தான பாதனே கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லா சௌக்கியத்தை அனுபவின்னு சொல்லிட்டு பகவானே கொடுக்குறாரு. 36 வருஷம் ராஜ்யத்தை தீர்க்க ஆயுஷ பகவானே கொடுத்துட்டான். எல்லாத்தையும் கொடுத்துட்டான். தன்னுடைய ஸ்தானமாகிய துருவஸ்தானத்தையும் பகவான் கொடுத்துட்டான். எல்லாமே தேடி வரும். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, தப பிரபாவசிய ராம 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 ராம. துருவ சரித்திரமே தபஸ் தான் மெயின். அந்த தபஸ்ன்றது என்னென்னா, சில பேர் பாராயணங்களை வச்சுருக்காங்க தபஸா. சில பேர் வந்து என்னென்னா இப்போ பாத யாத்திரையே தபஸாக செய்கிறாங்க தெரியுமா. திருப்பதி வேறு எங்கன்னா பாத யாத்திரை போகிறோம். இப்போ நிறைய பாத யாத்திரை இருக்குது. திருப்பதி பாத யாத்திரை, அப்புறமா அண்ணாமலை கிரிவலம் வராங்க இல்லையா, அண்ணாமலை கிரிவலம், அது ஒரு பாத யாத்திரை தான். அதெல்லாம் ஒரு பிரபாவம் தான், அதெல்லாம் ஒரு தபஸ் தான். அப்படி கூட தபஸை சம்பாதிச்சுக்கிறாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக தபஸ் சம்பாதிச்சுக்கிறாங்க. பகவானே இப்போ ஒரு படத்தை வச்சு அந்த படத்தை பகவானை பார்த்துனே இருக்கிறது. அப்படி பகவானை பார்த்துனே இருந்தால் என்ன கிடைக்குன்னா, அப்படி பார்த்துனே இருக்கிறவங்களுக்கு சித்தி ஏற்பட்டிருக்கு. நான் சொல்கிறத நம்புங்க. உண்மையிலே இப்போ நடந்து இருக்கிற விஷயம். ஒரு மகாத்மா பகவானுடைய படத்தையே பார்த்துனே இருக்கிறதுனாலேயே அப்படி மலமூத்திரத்துக்கு போவார் வெளியே, அவ்வளோதான். சாப்பிட மாட்டார். யாருன்னா கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவார், இல்லாட்டி சாப்பிட மாட்டார். அப்படியே அந்த பகவான் படத்தையே பார்த்துன்னு அதனால் அவருக்கு சித்தி ஏற்பட்டிருக்கு. அப்படியும் இருக்கிறாங்க சில பேர். அதனால் எப்படியோ ஒன்று பகவத் விஷயத்தில் நீ எதனா கடைப்பிடிச்சிக்கோ. நீ பாத யாத்திரைனா போகிற அந்த தபஸ் சம்பாதிச்சுக்கிறியோ, இல்லாட்டி நாமத்தை சொல்கிறதே தபஸாக வச்சுருக்கியோ, இல்லை பாராயணம் பண்ணுறதே தபஸாக வச்சுருக்கியோ, இல்லை பகவான் கதைகளை பேசுறதே தபஸாக வச்சுருக்கியோ, ஆக மொத்தம் தபஸ் எதனா ஒன்று. நீ பக்தியோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எது செய்தாலும் பக்தியோடு செய்யணும். சும்மா ஏதோ கடமைக்கு செய்யணும் கொஞ்ச நாள் தான் விட்டுருவேன். பக்தியோடு செய்யும்போது இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன். இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும்போது அப்போ அந்த பகவானை தரிசனம் பண்ணுறதே, அதெல்லாம் சொல்ல பாகவத்தை தரிசனம் பண்ணுறதே ஒரு தபஸ். அது தெரியுமா, பாகவதமே சொல்லியிருக்கு. சேவனாத்து தர்ஷனாத்து பாடாத்து பாபநாசினி, ஸ்ரவணாத்து சேவாத்து தர்ஷனாத்து சேவாத்து ஸ்ரவணாத்து தர்ஷனாத்து பாடாத்து பாபநாசினி. இந்த பாகவதத்தை தரிசனம் பண்ணுறதே ஒரு தபஸ். அதுவே ஒரு பக்தி தான். அது நம்ம பாவத்தை போக்கிடுமா. பாவத்தை போகும்போது உனக்குள்ளே சித்தி ஏற்படும். அந்த நல்ல தபஸ் பிரபாவம் உண்டாகும் உனக்குள்ளே. அது உண்டாகி அது பெரிய பலனை கொடுக்குமா. அப்போ பாகவத்தை பார்த்துன்னு இருக்கிறதேவா, புஸ்தகத்தை பார்த்துன்னு. ஆமாம், நான் பார்த்துன்னு அப்படியே பார்க்கறதில்ல, புஸ்தகத்தை திறந்து பார்க்கணும். திறந்து என்ன ஸ்லோகங்கள் இருக்குதுன்னு எப்படி அதுலேயே நீ இருந்துச்சுன்னா எப்பொழுதும் அந்த புஸ்தகத்தை திறந்து சும்மா அதை பார்த்துனே இருந்தாவே, அந்த ஸ்லோகங்களை பார்த்துனே இருந்தாவே அதுவே ஒரு தபஸ், அது ஒரு பக்தி. அப்போ சேவனாத்து பாராயணம் பண்ணுறது ஒன்று இருக்கட்டும், இல்லை பார்த்துனே வா அந்த பாகவத புஸ்தகத்தை பார்த்துனே இருக்கு பற்றியா, அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதுக்கு ஒரு தபஸ் பிரபாவம், அதுக்கு ஒரு சாநித்தியம் இருக்குது. ஆனால் அந்த சாநித்தியத்தினால் அது என்ன பண்ணணும், நம்மளுடைய பாபத்தெல்லாம் போய்க்கிடுமா. பாபம் நாசினி. பாவம் போக போகவே எனக்கு தபஸ் அதிகரிக்கும். பாவம் போனாவே தபஸ் அதிகரிக்கும். தபஸ் அதிகரித்தா நீ சொல்கிற வார்த்தை பழிக்கும். அந்த அந்த தபஸ் பிரபாவத்தினால்தான் சுனிதி அம்மா வார்த்தை பழிச்சுது. நீ பகவானை ஆராதிச்சும் வீண் போனதே கிடையாது, நீ பகவானை அருளை பெறுவ அப்படின்னு சொன்னா இல்லையா சுனிதி அம்மா. அந்த வார்த்தைப்படி பகவான் அருளை பெற்றான் துருவன். பதிவிரதனுடைய வார்த்தை. பதியே தெய்வமாக வழிபடுகின்ற ஸ்திரீகளுக்கு விதிக்கப்பட்ட ஒரு தபஸ். அந்த தபஸை அவள் கடைப்பிடிக்கிறான்னா அதுவே அவளுக்கு அவளுடைய சாபம் அனுக்கிரகம் ரெண்டுமே பழிக்கும். அவள் சபிச்சாலும் பழிச்சிடும், அவள் அனுகிரகம் பண்ணாலும் பழிச்சிடும். காந்தாரியுடைய அனுகிரகம் பழிச்சுது. துரியோதனுக்கு பார்த்தா உடம்பு முறை கவசமாகி போச்சு. பகவானுடைய ஒரு சூட்சம் பண்ணிட்டான்னா இடுப்பு கீழே மட்டும் வாழை இலையை போத்தின்னு வந்துட்டான். அதுதான் எனக்கு தொடை எலும்பில் உடைக்கு. அவன் தொடை எலும்பில் அடிச்சா விழுந்துட்டான் துரியோதனன். ஏன்னா அது பகவானுடைய என்ன தான் அவள் தபஸ் பிரபாவமாக இருந்தாலும் காந்தாரி பகவான் ஒரு செக் வச்சாங்க. துரியோதனன் இடுப்பு மட்டும் மறைக்காதபடி வாழை இலையை மூடிட்டான். அப்புறம் நான் பார்த்த பார்வை தபஸ் சக்தி மொத்தம் கொடுத்து பார்த்த பார்வை உடம்புலாம் கவசமாயிடுச்சு. அந்த இடுப்பு கீழே இருக்கிற தொடை வரைக்கும் பார்த்தா அவருடைய பார்வை படலை. ஆனால் அந்த இடம் மட்டும் வீக்னஸ் ஆகிப்போச்சு. அதனால் பீமன் ஒரு கதாயத்தெல்லாம் கரெக்டாக தொடையை பார்த்தாச்சோன்னே அவன் உயிர் போயிடுச்சு. உயிர் துடிப்பு அவன் கீழே விழுந்துட்டான். யார் துரியோதனன் தொடையில் முறிக்கப்பட்டு கீழே விழுந்து உயிருக்கு போகிறான்னா அதான் உயிர் போச்சு அவனுக்கு துரியோதனுக்கு. அது கிருஷ்ணன் பண்ண கபடம். அதனால் காந்தாரிக்கு அப்படி தபஸ் பண்ண அவளுடைய அனுகிரகம் பண்ணுற அதே சமயத்தில் அவள் சபிச்சா யாதவ குலமும் அதே மாதிரி அழிஞ்சு போச்சு.
அந்த பதிதேவதையாக வழிபடுகின்ற காந்தாருடைய வார்த்தை பழிச்சது இல்லையா, அதுதான் விசேஷம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ பெண்கள் எப்படி வந்து கணவனே தெய்வமாக வழிபடுறவங்க, அது ஒரு தபஸாக அவங்களுக்கு உருவாகும். அவங்க எல்லா பாவம் நீக்கப்பட்டவர்களாக அவர்கள் புனிதவதியாக மாறிடுறாங்க. அவங்க எது நினைச்சாலும் நடக்கும். இப்போ அனசூயா அம்மா அத்ரி மகரிஷியை கணவனே தெய்வமாக வழிபட்டதுனால அனசூயா அம்மா மும்மூர்த்திகளும் குழந்தைகள் ஆகிட்டா இல்லையா, தொட்டில் போட்டு தாளாட்டா இல்லையா. அந்த மும்மூர்த்திகளும் அப்புறமா உண்மையிலேயே குழந்தையாக போகணும் ஆசைப்பட்டு தான் சிவனே அவருடைய அம்சமாக துர்வாசராக அவதரித்தார். பிரம்மதேவருடைய அம்சமாக சந்திர பகவான் அவதரித்தார். அத்ரி மகரிஷிக்கு பிள்ளையாக. அத்ரி மகரிஷி தன்னை தத்தம் பண்ணுறதுக்காக விஷ்ணுவானவர் தத்தாத்திரேயராக அவதரித்தார். இப்படி மும்மூர்த்திகளும் வந்துட்டாங்க இல்லையா. எதனால்? தபஸ் பிரபாவசிய பதிதேவதாய கணவனே தெய்வமாக வழிபட்ட அனசூயை அசூயை இல்லாதவள்னு அர்த்தம். அனசூயை அப்படிப்பட்ட அத்ரி மகரிஷிக்கு வாக்கப்பட்டு கணவனே தெய்வமாக மதிச்சதுனால மும்மூர்த்திகளும் அவளுக்கு குழந்தையாக போயிட்டாங்க. அவ்வளோ சக்தி படைத்த மும்மூர்த்திகளே குழந்தையாக ஆக்கக்கூடிய சக்தி அப்படி எதனால்னா பதிதேவதையாக வணங்குறதுனால தான், பதிவிரதனுடைய தர்மத்தினால இப்படி இருக்காங்க இல்லையா. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தபஸை கடைப்பிடிக்கிறாங்க. அது மாதிரி பகவானை தரிசனம் பண்ணுறதே ஒரு தபஸாக, இல்லை நாமத்தை சொல்கிறதே ஒரு தபஸாக, இல்லை கதை கேட்குறதே ஒரு தபஸாக பரிசுத்து மேற்கொண்டான். அதுபோல் ஏதாவது ஒரு தபஸு அது மொத்தம் பகவத் விஷயத்தை தவிர அந்நிய விஷயத்தில் ஈடுபடாத ஒருத்தர் அர்ச்சனை பண்ணுறதையே தபஸாக கொண்டவர்கள் யாருன்னா பரதயோகீஸ்வரர், புத சக்கரவர்த்தி. பகவானை அர்ச்சிக்கிறதையே, பகவானை விழுந்த சேவிக்கிறதையே தபஸாக கொண்டவர் அக்குரர், பந்தன பக்திக்கு அவர். அது மாதிரி ஏதாவது ஒரு வழியை ஸ்திரமாக கடைப்பிடிச்சாங்கன்னா அந்த வழியிலே அவங்க பகவான் அனுகிரகம் பண்ணிவிடும். அந்த ஒரு வழியே போதும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா எதுக்கும் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த குருமார் இந்த குருமார் அந்த மகாத்மா எங்கேயும் போகக்கூடாது, எந்த இடத்துலையும் போகக்கூடாது. அந்த ஒரே விஷயத்தில் பரிபூர்ணமாக ஈடுபட அது அது தபஸாக உறுதியாக யார் கடைப்பிடிக்கிறாங்களோ திருடநிஷ்டையோட திருட விரதத்தோடு அவங்களுக்கு அதுவே மோட்சத்துக்கு வழி காமிச்சிடும். அவ்வளோதான். அந்த ஒரு வழியை கடைப்பிடிச்சாங்க. சில பேர் சில பேர் சிரமமான தபஸை கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் சுலபமான தபஸை கடைப்பிடிக்கிறாங்க. அந்த சுலபமான தபஸை அதிகமாக செய்யும்போது, இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணால் சுலபம்னு சொல்கிறேன், அதுவே அகண்டமாக செய்யும்போது கஷ்டமாக இருக்குது இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சுலபமானதாக இருந்தால் கூட அது தொடர்ந்து செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் தபஸ். அப்படி சிரமங்கள் வரும்போது அந்த சிரமங்கள் மூலமாக பாவங்கள் போகும். பாத யாத்திரை போனால் கால் வலிக்குதுன்னா அதனால் பாவம் போகும். பாவம் போக 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 தான் உனக்குள்ள தபசு கூடும். அந்த தபஸ் சக்தியினால்தான் உனக்கு சித்திகள் ஏற்படும். பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் எதுவுமே சுலபம்னு நினைக்காதீங்க. அது தொடர்ந்து கடைப்பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாகும். அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் யார் தொடர்ந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதான் துருவ சரித்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. ஆனால் 5 மாதத்தில் பகவானை தரிசனம் பண்ணானா குரு பிரசாதத்தினால, அதுதான் விஷயம். சரி, ஓகே. ராம 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 ராம. அதனால் எது ஒன்று நம்ம கடைப்பிடிக்கிறது ஸ்ரத்தை, நமக்குள்ள முழு நம்பிக்கை இருக்கணும். இது ஒன்றே போதும் அப்படின்னு இருக்கணும். மயங்கினே இருந்தால் காலம் பூரா மயங்கினே இருந்தால் காலம் தான் விரயமாகும். கட்சியில் எதுலையுமே ஸ்திரமாக இருக்க மாட்டான். 10 வருஷமாக நான் பக்தி பண்ணுறேன்றான். ஒரு டைமில் பார்த்தா ஐயப்ப மாலை போடுறான், ஒரு டைமில் பார்த்தா திருப்பதி பாத யாத்திரை போடுறான். நல்லது தானே, எல்லாமே நல்லது தான். எதுலையும் ஒன்று ஸ்திரமாக இருந்தால் தானேங்க. இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற மாதிரி 10 இடத்துல 5 அடி தோண்டினா தண்ணி வராது, ஒரே இடத்துல 50 அடி தோண்டு தண்ணி வந்துடும். அது மாதிரி ஒரே விஷயத்தில் ஈடுபடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீ ஐயப்ப மாலை போகிறேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன், நான் பாத யாத்திரை போகிறேன், டக்குன்னு நாமா சொல்கிறேன், சரி அப்புறமா அந்த கோயில் அது ராத கல்யாணம் இந்த கல்யாணம் போய் அட்டன் பண்ணுறேன், அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் உற்சவங்களில் போய் கலந்துக்கிறேன், எல்லாம் வசதி தான். நம்ம ஒரு விஷயத்தில் ஈடுபட்ட மகான்கள், அதான் சொல்கிறேன், அதெல்லாம் கடைப்பிடிக்கின்ற மகாத்மாக்களை தரிசனம் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஓ, இது சாதாரண விஷயம் ஒன்று நினச்சுமே, இதில் இவ்வளோ தபசக்தி இருக்கா, இதில் ஒருத்தர் சித்தி அடைஞ்சிருக்காரா. நம்ம நாராயண கவசம்னு சொல்கிறோம், இந்த நாராயண கவசத்தை ஜெபிச்சே ஒருத்தர் சித்தி அடைஞ்சிருக்கா தெரியுமா. பாகவத்தில் உள்ள விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இது சொல்லிக் கொடுத்து ஒரு ஆள் வேணும், ஒரு குரு வேணும், அது வேணும், இது வேணும், பல விதமாக நம்ம என்ன பண்ணோம், பல வசதிகளை தேடிக்கிறோம். அவர் மூலமாக சொன்னாதான், இவர் மூலமாக சொன்னாதான், அதெல்லாம் இல்லை. கிடைச்சிதா உடனே பிடிச்சிக்கோ. அஜாமடன் என்ன பண்ணணும், கிடைச்சது உடனே குரு தேடினா ஓடனா.
அந்த நாராயண நாமம் காப்பாற்றிச்சு விஷ்ணுதூரில் தெரிவிக்கப்பட்டு அடுத்த க்ஷணத்தில் என்ன பண்ண நேராக கங்கை கரைக்கு போனால் அனவர்தம் நாராயண கிடைச்ச ஒரு உபாயம் கிடைச்ச உடனே அதை பிடிச்சின்னு போகிறதுமே தவிர நான் சரியான குருவில் நான் உபதேசம் வாங்கணும், நான் அங்கே போகணும் இங்கே போகணும் அதெல்லாம் பார்த்துட்டு கூடாது. கிடைச்ச உடனே அதை பயன்படுத்திக்கிட்டுச்சு, அவ்வளோதான். உடம்புலாம் தீபத்தி எரியுதுன்னா டக்குன்னு பண்ண சேர்த்து தண்ணியாக நல்ல தண்ணியான்னு பார்த்துக்கூடாது. டக்குன்னு அந்த தண்ணியில் சேர்த்து தண்ணியோ நல்ல தண்ணியோ டப்புன்னு உயிர் பழிச்சா போதுன்னு தண்ணி உடம்புலாம் தீபத்தினா உடனே போய் விழுந்துடுறான் இல்லையா, அந்த தீபத்தினவன் போய் விழுந்த உடனே தன்னை குளிராக்கிறான் இல்லையா. அப்புறம் அது மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு உபாயத்தை திடமாக பயன்படுத்திட்டு அதை கடைசி வரைக்கும் விடாமல் ஸ்திரமாக இருந்து அதுலேயே கரையேற பார்க்கணும். அதான் புத்திசாலித்தனம். அதுதான் நம்ம சரித்திரம் பாகவத்தை பார்க்கணும். என்ன பண்ணால் உடனே அவன் தான் பகவானை பார்க்கணும். தபஸ் பண்ணுறது எப்படி, ஐயோ அதான் தெரியாது. அந்த எண்ணம் உனக்குள்ளே அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா உனக்கு எல்லாமே உனக்கு வழிகள் தன்னாலே திறக்கப்படும். உனக்கு மோட்சத்வாரம் அப்பா வருது, மோட்ச வாயில் உனக்கு திறந்து வச்சுடும், பகவான் திறந்து வச்சுடும். உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய அந்த உந்துதல், அந்த ஆதங்கம் அப்படி இருக்கணும். துருவனுக்கு வந்த மாதிரி இருக்கணும். நடுராத்திரில் எழுந்து வந்தான, நடுராத்திரிலாம் பார்க்கல, பேய் பூதெல்லாம் பயப்படுற வயசு அது 5 வயசு பையன். அதெல்லாம் பேய் பிசாசை பற்றிலாம் பயப்படலாம். பாடு துணிஞ்சச்சு வந்தான் பாரு. அந்த ஆதங்கம் இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும். அதை பார்த்தே தீரணும். ஏதோ ஒரு வழி எனக்கு தெரியாது, பகவானை பார்த்தாகணும். அந்த ஏக்கம் உனக்குள்ளே இருந்துச்சுனாவே நீ உனக்கு தபஸை பற்றி தெரியவானா, யோகம் தெரியவானா, எதுவும் தெரியவானா, அதுக்கான வழிகள் தன்னாலே திறக்கப்படும். அதுக்கான குரு வருவார், பகவான் அனுகிரகம் கட்சிடும், குரு அனுகிரகம் கட்சிடும், பகவான் அனுகிரகம் கட்சிடும், உனக்கு எல்லா மந்திரங்களும் கட்சிடும், உபதேசம் எல்லாமே வந்துடும். உனக்கு எல்லாமே உனக்கு பகவான் தரிசனமும் கட்சிடும். உனக்கு அந்த ஆதங்கம் மட்டும் உனக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும். துருவனுக்கு இந்த மாதிரி அது மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும்னா இது ஒன்று தான் எனக்கு இதான் தெரியும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை நீ பாடுக்கு ஃபாலோ பண்ணே வாங்க. நான் நினச்சேன் என்னடா அது பகவானை ஒரு ஃபோட்டோ வச்சுன்னு பகவானை பார்த்துனே இருக்கிறாங்க. பார்க்கறதுனால என்ன வந்துடும், அவங்களுக்கு எப்படி வரணும்னா அதை பார்த்து இருக்கிறதையே அவங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பகவானை பார்த்துன்னு இருக்கிறதுனாலே ஒருத்தர் சித்தி அடைஞ்சிட்டார். ஃபோட்டோ தாங்க, அந்த ஃபோட்டோ பார்த்துன்னு அவர் சித்தி அடைஞ்சார். அவருக்கு பலம், அதிகமான பலம் அவருக்கு ஜனங்கள் அப்படி கொடுது. நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா மௌனத்தை மட்டும் கடைப்பிடிச்சுட்டு பகவானை தரிசனம் பண்ணிட்டு எப்போத்தாலும் பலம் மொத்தம் விசர்ஜனை பண்ணி தான் வெளியே வருவார். அதுதான் மறுபடியும் அந்த பகவானுடைய படத்தை பார்த்துனே இருப்பார். அந்த பகவான் படத்தை பார்த்துனே இருந்தால் அவருக்கு சித்தி ஏற்படுச்சு. அவர் பார்த்தா சின்ன ஒரு ஓலக்கோட்டையில் இருந்தவர் இன்றைக்கி நல்ல மாலை கூட எல்லாமே அவங்க சிஷ்யர்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி அவருக்கு பெரிய இதுவாக அவருக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பில்டிங்லாம். ஆனாலும் அவர் படுக்கணுன்னா மறுபடியும் தன் தபஸ்லேயே இருக்கார். அந்த பகவானை பார்த்து கொண்டு இருப்பதுலேயே இருக்கிறார். அந்த பகவான் படத்தை பார்த்துனே இருக்கிறார். அவள் தான், வேறு ஒன்றும் பண்ணல அவர். அது எப்படிங்கன்னா அது அப்படி நடக்கும். அது எதையுமே அலட்சியமாக நினைக்காத. இப்போ சேவனாத்து, சவனாத்து, பாடாத்து, தர்ஷனாத்து, பாபநாசினின்னு சொன்னீங்கன்னா இதில் இத்தனை வழி பகவானை விழுந்து சேவிக்கிறதையே ஒரு தபஸாக கொண்டோம். அப்படி சேவிக்கலாம். இல்லை அந்த பாகவத புஸ்தகத்தை பார்த்துனே இருக்கிறது அது ஒரு தபஸாக பண்ணலாம். அதில் பாகவதத்தை காதில் கேட்கறது, சிரவணம் பண்ணுறது அப்படி பண்ணலாம். இல்லாட்டி அதை பாராயணம் பண்ணுறது, பாகவதத்தை பாடாத்து, இது ஏதாவது ஒன்று அது தபஸ் பிரபாவம். அது மட்டும் அது என்ன பண்ணுவோம், நம்ம பாவத்தை போக்கிடுமா. அது பார்க்கறதுக்கு என்னென்னா பாராயணம் பண்ணுறது ஈஸி தானே, அது என்ன கதை கேட்கறது ஈஸி தான் தெரியும். தொடர்ந்து கதை கேட்டு போனால் அது சிரமமாக இருக்கும். எதையுமே தொடர்ந்து செய்யும்போது அது சிரமத்தை கொடுக்கும். ஆரம்பத்தில் இப்போ நாம சொல்கிறது ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். அகண்டமாக சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் சொல்கிறது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். கஷ்டமாக இருக்கும்போது ரொம்ப நேரம் சொன்னால் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணாலும் அதுதான் பாவத்தை போகும். பாபநாசினி. அது பாவத்தை போக்கி என்ன பண்ணோம், உனக்கு தபஸ் பிரபாவத்தை உனக்குள்ளே கூட்டும். இதுதான் ரகசியமே. இதை நம்ம யாரெல்லாம் செய்கிறாங்களோ இதில் சித்தி அடைஞ்சவங்க நிறைய பேர். ப்ராக்டிக்கலாக பார்த்தா இது யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை சக்ஸஸ். ராம சரி, அவங்க வாழ்க்கை வெற்றி அடைந்தது. ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஏதாவது ஒரு தபஸை கடைப்பிடிக்கணும், பக்தியோடு கடைப்பிடிக்கணும். அதை பக்தியோடு துருவன் கடைப்பிடித்தான். இரண்யகசிப்பு மாதிரி பண்ணக்கூடாது. அவனுக்கு கூட தபசக்தி கட்சி தான், ஆனால் அவன் இந்த அசுரத்தனமாக பயன்படுத்தலாம். ஆனால் பிரகலாதம் மாதிரி, துருவன் மாதிரி அந்த தபஸை பக்தியோடு கூடியதாக பயன்படுத்துறதுனால அவர்கள் உலகத்தை புகழ்பெற்றவர்கள், மகாத்மாக்களாக பிரகாசிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. ராம எல்லாமே பாகவத்தில் இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம கடைப்பிடிக்காமல் இருக்கிறோமே, அதான் கஷ்டமாக இருக்குது. கடைப்பிடிச்சா நிச்சயமாக வெற்றி. ராம.
श्री रामनाथ संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मंडल की जय। राम 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 राम।